ஹாய், ஐம் டாக்டர் பத்மஜா. இன்றைக்கி என் பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு காலில் வீக்கம். அவங்க இந்த வீக்கம் எதனால் டாக்டர் வரும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதே மாதிரி வீக்கம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்த்து எதனால் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீக்கம் வந்து மொத்தம் 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஒன்று பைலேட்ரல் பீடல் எடிமா, இன்னொன்று யூனிலேட்ரல் பீடல் எடிமா. பைலேட்ரல் பீடல் எடிமா அப்படின்னா 2 கால்லையும் உங்களுக்கு ஸ்வெல்லிங் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிபி மாத்திரை, அதாவது கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இருக்கக்கூடிய மாத்திரை ஸ்வெல்லிங்கை கொண்டு வரும். செகண்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் மாத்திரை, கிளிட்டோசோன் அப்படின்ற ஒரு மாத்திரை ஸ்வெல்லிங் கொண்டு வரும். நெக்ஸ்ட் ஸ்டீராய்ட்ஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டீராய்டு மாத்திரை, வாதம், அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எல்இ, இந்த மாதிரி டிசீஸ்க்கு ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு காலில் வீக்கம் வரலாம். ஃபோர்த் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி டிப்ரெசன்ட், இது எல்லாமே உங்களோட காலில் வீக்கத்தை கொண்டு வரும். ஸோ சிஸ்டமிக் காசஸ் நெக்ஸ்ட்டு காசு. ஸோ இந்த சிஸ்டமிக் காசஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த லிவர் ஃபெயிலியர். இந்த லிவர் ஃபெயிலியரில் என்ன ஆகும்னா என்சைம் லெவல் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு ஸ்வெல்லிங் கொண்டு வரும். நெக்ஸ்ட் அந்த ஸ்வெல்லிங் ஈவன் லெக்கு, உங்களோட தைஸ், ஈவன் வயிறு ரீச் பண்ணி அசைட்டிஸ் கூட கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியரில் உங்களுக்கு பம்பிங் ப்ராப்பராக இருக்காது. ஸோ கீழே இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே பம்ப் ஆகாமல் கீழேயே தங்கி இருக்கிறனால உங்களுக்கு ஸ்வெல்லிங் வரலாம். நெக்ஸ்ட் கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஃபெயிலியரில் அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகாதனால உங்களோட பீடல் எடிமா ஆகலாம். ஸோ இது மேஜர் ரீசன்ஸ் ஃபார் பைலேட்ரல் பீடல் எடிமா. யூனிலேட்ரல் பீடல் எடிமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு காலில் மட்டும் உங்களுக்கு ஸ்வெல்லிங் வரும். ஸோ அது என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின் 2 கால்லையும் இருந்துச்சுன்னா 2 கால்லையுமே ஸ்வெல்லிங் இருக்கும். ஸோ இது ஒருத்தவங்களுக்கும் மாறும். பச்சை நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருது அப்படின்னா நிறைய நேரம் நிற்கிறவங்க, லைக் கண்டக்டர்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் ஏஜ்டானவங்களுக்கு இந்த வால்வோட எலாஸ்டிசிட்டி குறைஞ்சு அந்த வால்வு கீழே இருக்கக்கூடிய பிளட்டை பம்ப் பண்ணாமல் கீழேயே ஃப்ளூயிட் ரீட்டைன் ஆகும். ஸோ செகண்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுலைட்டிஸ். செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தனால உங்களுக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடந்து அந்த இடத்துல ஸ்வெல்லிங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்செக்ட் பைட். பொதுவாக இந்த தேனி கொத்துறனால உங்களுக்கு அந்த இடத்துல வீக்கம் வரலாம். நெக்ஸ்ட்டு டிவிடி அப்படின்னு சொன்னால் டீப் வெயின் த்ரோம்போசிஸ். இந்த ட்ராமாக்கு அப்புறம், சர்ஜரிக்கு அப்புறம் பிளட் கிளாட் ஆகிருக்கும் உங்களோட வெசல்ஸில். ஸோ இது சர்க்குலேஷன் ப்ராப்பராக போக விடாமல் ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் ஆகும், பீடல் எடிமா ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிம்ஃபெடிமா அப்படின்னு சொன்னால் உங்களோட லிம்ஃப் நோட்ஸ் ஆல் ஓவர் த பாடி இருக்கும். ஸோ உங்களோட லிம்ஃப் நோட்ஸில் ஒரு பிளாக்கேஜ் நடக்குது டியூ டு எனி டிசீஸ் லைக் ஃபிலேரியாசிஸ், எலஃபேண்டியாசிஸ், இல்லை ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் உங்களோட நோடை எடுத்துட்டாங்க, அதனால் இந்த லிம்ஃப் ப்ராப்பராக ட்ரைனேஜ் ஆகலை அப்படின்னா இது ஸ்வெல்லிங் கொண்டு வரும். ஸோ இதெல்லாமே மெயின் ரீசன்ஸ் ஃபார் எடிமா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம் இருக்குது அப்படின்னா இது சாதாரண சிம்டம் தான் அப்படின்னு நீங்களாவே முடிவு செஞ்சிடாதீங்க. தயவுசெய்து டாக்டரை போய் விசிட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கிட்னி எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, தைராய்டு எப்படி இருக்குது, பிளட் கிளாட் எங்கேயாச்சும் ஆயிருக்கா, வெரிகோஸ் வெயின் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஹோமியோபதியில் உங்களுக்கு கரெக்டான டயக்னோசிஸ் பண்ணி உங்களோட சிம்டம் பொறுத்து உங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருக்குது அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ திஸ் நம்பர். அண்ட் தேங்க்யூ.